வணக்கம். மட்டக்களப்பு மாவட்டம் மண்முனை தென்னருவில் பற்று பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட குருக்கள் மடம் ஏசியன் விளையாட்டுக் கழகத்தின் மாபெரும் விண்ணொலி கரப்பந்தாட்ட சமரின் இறுதிப் போட்டி குருக்கள் மடம் விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றது. கழகத்தின் தலைவர் என் பிரியதர்சன் தலைமையில் இடம்பெற்றதோடு அட்டாளச்சேனை கோல்டு ஸ்டார் விளையாட்டுக் கழகம் முதலிடத்தையும் குருக்கள் மடம் ஏசியன் விளையாட்டுக் கழகம் இரண்டாம் இடத்தையும் பெற்றுக் கொண்டது. நிகழ்விற்கு பிரதம அதிதியாக மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் கலந்து கொண்டிருந்தார். இதன்போது வெற்றியீட்டிய அணிகளுக்கு கேடயங்களும் பணப்பரிசுகளும் வழங்கி வைக்கப்பட்டன. இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவிக்கையில், கழகத்துடைய தலைவராகவே அத்தோடு இன்றைய நாளிலே 4ஆம் இடம் 3ஆம் இடத்தை பிடித்துவிட்டு 1ஆம் இடம் 2ஆம் இடத்தை பிடிப்பதற்காக கடுமையான ஒரு போட்டியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் 2 கழகங்களுடைய வீரர்களே, அத்தோடு இங்கே கரையை தந்திருக்கும் குருக்கள் மடம் பொதுமக்கள், இனிய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் இனிய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே இந்த பிரதேசத்திலே நான் நினைக்கிறேன் 2020ஆம் ஆண்டு நான் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு முதலாவது ஒரு விளையாட்டு போட்டிக்கு நான் வந்தேன்னு சொன்னால் இந்த ஏசியன் விளையாட்டு கழகம் நடத்தின ஒரு வாலிபால் டூர்னமெண்ட் 2020 வந்தனால் அந்த நேரத்திலே நாங்கள் வரையை தந்த பொழுது எங்களிடம் அதுக்கு முதலும் தான் குருக்கமடத்திலே மிக முக்கியமாக ஒரு 2 இல்லாட்டி 3 கோரிக்கைகள் முன்வைத்திருந்தார்கள். ஒரு கோரிக்கை, இந்த குருக்கமடம் கிராமத்திலே ஒரு பொதுவான ஒரு நிகழ்வு நடத்துறதுக்கான ஒரு கலாச்சார மண்டபம் இல்லாத ஒரு குறைபாடை சொல்லியிருந்தார்கள். அத்தோடு இந்த ராணுவ முகாமோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, எனக்கு இன்னொரு மயானத்துக்கு போற பாதையில் இன்னொரு 3 பிரதானமான கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். நான் நினைக்கிறேன் எங்களுடைய முதலாவது பாராளுமன்ற காலப்பகுதியிலே அதுல ஒரு கோரிக்கையை எங்களால் பூர்த்தி செய்யக்கூடியதாக இருந்தது. நான் நினைக்கிறேன் மிக விரைவாக இரண்டாவது ஒரு கோரிக்கை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும். இந்த ராணுவ முகாம் சம்பந்தமாக ஜனாதிபதியுடன் 3 தடவைகளிலே நாங்கள் பேசியிருக்கிறோம்.
உண்மையிலே இராணுவத்துடன் எங்களுக்கு கோபம் இல்லை, அவங்களை அகற்ற வேண்டுமென்றது அவங்களோட பிரச்சனை என்றதையும் தாண்டி எங்களுடைய பிரதேசத்திலே இந்த குறுக்கமடத்தில் இருக்கிற என்னுடைய மைதானத்தை இன்னும் விஸ்தரிக்க வேண்டும், என்னுடைய பாடசாலையை மீண்டும் எடுக்க வேண்டும், என்னுடைய சிறுவர் பூங்கா மீண்டும் எடுக்க வேண்டும் என்றது போன்ற காரணங்களுக்காகத்தான் இராணுவ முகாமை அகற்றுதல் சொல்றதை தவிர அவங்களோட எங்களுக்கு கோபம் என்றதுக்காக இல்லை. அந்த விடயம் சம்பந்தமாக ஜனாதிபதியாக கடந்த பாதுகாப்பு அமைச்சருடைய ஆலோசனை கூட்டத்திலே மிக விரைவாக அதை செய்த 4 முகாம்கள் முரகட்டாஞ்சனி, குறுக்கமடம், காயாங்கனி, பாலிடி இந்த 4 முகாம்களை தனக்கு ஒரு மாத காலம் தருமாறு கேட்டிருந்தார். அதுக்கு அமைவாக ஒன்றை செய்து தந்திருக்கிறார். இன்று வேடிக்கையான விஷயம், பலர் வந்து தாங்கள் தான் இராணுவ முகாம்களை அகற்றுவோம் என்றெல்லாம் பெருமை கூறினாலும் பிரச்சனை இல்லை, வேலை நடந்தாலும் சரி. அந்த வகையிலே கூடுதலான நேரம் நான் பேச விரும்பவில்லை என்றால் இந்த மேட்ச் நடந்து கொண்ட ஒரு சுறுசுறுப்பான ஒரு மேட்ச் இடையால நாங்கள் அதை நிறுத்தக்கூடாது. அந்த வகையில் நான் கூடிய நேரம் பேச விரும்பவில்லை. ஒரே ஒரு விடயத்தை இன்னொரு விடயத்தை சொல்ல நினைக்கிறேன். இந்த அறிவிப்பாளருக்கும் ஒரு கௌரவை கொண்டு கொடுக்க வேண்டும், ஒரு கமெண்டேட்டருக்கும் என்று சொன்னால் ஆங்கிலம், சிங்களம், தமிழ் 3லையும் கலந்து ஒரு சிறந்த ஒரு அறிவிப்பாளராக இந்த போட்டியை பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் போல அவருடைய அந்த திறமையை பார்க்கும் பொழுது அந்த மாதிரி அவருக்கும் இந்த கழகம் ஒரு கௌரவிப்பை செய்ய வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை முன்வைத்து இந்த இறுதி போட்டியிலே 2 கழகங்களும் ஒரு கடுமையான ஒரு காம்படிஷனுக்கு மத்தியிலே அதிலே சிறந்த கழகம் வெல்ல வேண்டும் என்று வாழ்த்தி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.